I'm not going to talk very coherently. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க எடிட் பண்ணி போட்டுப்பாங்க, இல்லை பார்க்குறவங்க எடிட் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி, இப்போ நான் என்ன போடுறேன்னா அதை ஹைலைட் பண்ணி போடுவாங்க. திமிராக பேசினார், பருப்பு மாதிரி பேசினார், இப்போ இது கூட டைட்டிலாக இருக்கும் அநேகமாக. ஸோ எடிட் பண்ணி அவங்க போட்டுப்பாங்க. ஸோ எடிட்டிங் இஸ் ஸோ, ஐ திங்க் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்கலாம், அல்லது வந்து புதிதாக ஒரு இன்சைட்டாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா, சின்ன வயசில் வந்து நான் பார்த்துருக்கேன், பேப்பரை விரித்து படிப்பார். எங்கள் அம்மா எதிர்த்தப்பில் உட்காந்துருப்பாங்க, ஏன் உட்காராங்கன்னு தெரில, பேப்பர் வச்சு படிப்பார். அப்போ நான் ஜோக்காகவே சொல்லுவேன், எங்கள் அப்பா சொல்லுவார் ஜூன் 6 அப்படிம்பார். எங்கள் அம்மா ஐயோ அப்படின்றாங்க. நான் இங்கேருந்து பார்ப்பேன், என்னம்மா ஒரு ஜூன் 6க்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க எனக்கு, அதை கொஞ்சம் எடிட் பண்ணலாமே அப்படிம்பேன். அது எடிட் சொல்ல வராது, இது கொஞ்சம் ஓவராக. ஜூன் 6 தான் சொன்னார், எதுவும் கொலை பண்ணலை, எதுவும் பண்ணல, ஜூன் 6க்கே இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தேன்னா அப்போ எங்கள் அப்பா எவ்வளோ பேர் நடிகராக இருப்பா பார்த்துங்க. இது தேவை, இது அதிகம், இது கம்மி, இது கம்மி இல்லை, இது போதும் அப்படின்றது தான் எடிட்டிங். இது போதுன்றது நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல். நான் வந்து ஒரு கார் வாங்கியிருந்தேன். அது சினிமாவில் வரும்போது கார் வாங்குறது பெரிய ஆம்பிஷன். அது இப்போ வந்து என்ன பெரிய கார் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மரியாதை. ஆக்சுவலாக 2 இன்ச்சு உயரம் கூட ஆகிடும். ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணரில் மூஞ்சியான அழகாகிடும். அதனால் இந்த படம் இந்த வருஷம் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணோடனே ஒரு கார் வாங்கியிருந்தேன் ஒரு அமௌண்ட்டுக்கு. அப்புறம் ஏன் அது அப்படியே பாதியில் வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சேன். இப்போ ஒரு கார் வாங்கி வச்சுருக்கேன். அந்த காரோட இந்த கார் நல்லாயிருக்கு, ஏன்னா ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. நான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான வார்த்தை கற்றுக்கிட்டது வந்து ஃபங்க்ஷனல். எது தேவையோ அது மட்டும். நான் அதே உயரத்தில் இருக்கேன், இப்போ 2 இன்ச்சு உயரமாகலை, மூஞ்சி பெருசாகலை, கல்யாணத்தில் அழகாக தான் இருக்குது. ஸோ what I need, not what I want, what I need, it's very important. ஸோ சினிமா எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது இப்போ பாருங்கள், 2 hours 45 minutes. இப்போ எங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நான் யூஸ்வலாக ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆக்சுவலாக எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் உட்காந்துருக்கும்போது எடிட் பண்ணும்போது எடிட்டருக்கு எனக்குலாம் பெரிய சண்டை வரும். ஆக்சுவலாக டெல்மா ஷூ மேக்கர் வந்து சொல்லுவாங்க, மார்ட்டின் ஸ்கார்செஸியை வந்து அவர் வந்து சொல்லும்போது அவங்க சிகரெட் பிடிச்சிட்டு, மார்ட்டி யூ ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்ட்டுருவாங்க. ஆக்சுவலாக டெல்மா ஷூ மேக்கர் எடிட் பண்ணது எல்லா படங்களும் மார்ட்டின் ஸ்கார்செஸி வெளியே தான் இருந்தார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நான் வந்து எடிட்டரோட உள்ள உட்காந்து அவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் புது எடிட்டர் தான் போட்டுப்பேன். ஆக்சுவலாக லெனின் மாதிரி அவங்கள்ட்ட போக மாட்டேன், ஏன்னா அவர் என்னை வெளியே போட்டுருவார். ஏன்னா நான் எடிட் பண்ண கற்றுக்கிறது அப்படி தான். ஐ ஸ்டார்டட் மை லைஃப் அஸ் அன் எடிட்டர். நான் சின்ன எடிட் பண்ணி தென் ஐ டோன்ட் வாண்ட் டு கால் மீ கதை, திரைக்கதை, வசனம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் நான் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் இப்போ புதுசாக கம்போஸ்ட்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். ரிட்டன் அண்ட் டைரக்ட் அண்ட் கம்போஸ்ட் போய், ஏன்னா ஐ ஃபெல் ப்ரவுட் பிகாஸ் ஐ வாண்ட் டு யூஸ் த வேர்ட் கம்போஸ் பிகாஸ் இளையராஜா பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி ஆசை. அது ஒரு சின்ன ஆம்பிஷன், அதை எடுத்துடணும். ஆக்சுவலாக இன் அ குட் சென்ஸ், டோன்ட் புட் இட் இன் ராங் வே. அப்போ வாட் இஸ் ஃபன் சார்? யார் சார் பேசுகிறீங்க சார்? நீங்கள் இங்கேருந்து பேசுகிறீங்களா? எது ஃபங்க்ஷனல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாளாகும். இப்போ வந்து 2 hour 3 hour படங்கள், இப்போ வந்து 3 hour படங்கள் பார்க்குறக்கு ஆடியன்ஸ் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ என்னுடைய ஃபுட்டேஜ் நான் வந்து கிட்டத்தட்ட 3 hours 2 hours 50 minutes கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் தானு சார் சொன்ன, தம்பி எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார். அப்படியே சார், எங்கள் பசங்களாம் பயங்கர சண்டை சார். என்ன சார், இவ்வளோ ஒரு ட்ரெயினுக்குள்ள நடக்குது, நீங்கள் எப்படி சார் நீங்கள் எப்படி கட் பண்ண போகிறீங்க? இல்லைடா கொஞ்சம் கட் பண்ணி பார்க்கலாம்டா. ஒரு ப்ரொடியூசர் கேட்குறாரு, கட் பண்ணலாம். அப்புறம் 2 hours 50 minutes 2 hour 40 minutes கட் பண்ணேன். அப்புறம் தஸ்தன் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க பண்ணு. சட்டையெல்லாம் பிடிச்சிட்டாங்க ஆக்சிடென்ட். அவன் இல்லைடா, அதாவது ஒரு வைரத்தை தீட்டுவோண்டா, ஒரு வைரத்தை தீட்டுவோம், தீட்ட நல்லா இருக்கும்டா. அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் போகும், அந்த எக்ஸ்ட்ரானியஸ் திங்ஸ்லாம் போகும்டா. வில் ஷார்பன். இஃப் தெர் இஸ் அ கோர் ஐடியா இஸ் நேச்சுரல் அண்ட் வெரி ஸ்ட்ராங், வி டோன்ட் நீட் டு worry about the embellishment அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். 2 hours 40 minutes, 2 hours 50 2 hours 40, அப்புறம் 2:30. ரொம்ப ஹாப்பியாக கட்டிலாம் பிடிச்சி வந்து அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு, தம்பி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கன்னாரு.
எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. எங்கள் பசங்களை பார்த்தீங்களா சார், நான் சொல்லலை சார், இப்படி பாருங்கள் சார், இப்படி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இப்படி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்ன அப்படி சொல்கிறாரு. ஏன்னா ஒரு ட்ரெயின் நடக்கும்போது திடீர்னு ஏதாவது நம்ம எப்பவுமே டேரக்டர் திங்க் பண்ணுவோம், இது இல்லாமல் ஆடியன்ஸ் புரியாது, இது இல்லாமல் அது புரியாதுன்னு. தென்ன ஒரு நாள் ரொம்ப ஃபன்னியாக என்ன பண்ண, எடிட்டர் கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு, எங்கள் அசிஸ்டன்ஸ் இல்லாத நாளில் கூப்பிட்டுட்டு வாங்க எடிட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஐ காட் இட் 2 hours 23 minutes. ஆனால் தட் மூவி இஸ் வெரி ஷார்ப். சினிமாவில் ரொம்ப ஆதார ஸ்ருதி என்னென்னா வந்து எடிட்டிங் தான். சினிமா இஸ் மேட் வித் 24 hours. பாடல், நடனம், கவிதை, பாடுதல், ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங், ஆர்ட் டைரக்ஷன், இப்படி நிறைய போகுது, நிறைய 24 ஆர்ட். ஆனால் அதுக்குள்ளே இன்ஹரண்ட்டாக ஒரு உயிர் என்னென்னா அதான் எடிட்டிங் இல்லாமல் சினிமா கிடையாது. ஸோ இந்த 50 வருட காலங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹீரோவை நேசிக்கிறதுக்கும் ஒரு ஹீரோயினை நேசிக்கிறதுக்கும் ஒரு படத்தை நெஞ்சில் போட்டு அப்படியே தாங்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையில் எனக்கு கஷ்டமாக இருந்த டைமில் ஒரு படத்தினுடைய பாடல் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய உந்து சக்தியாக இருக்கிறதுக்கும் எல்லாம் காரணம் அங்கே உட்காந்துருக்க அவர் தான். I think this moment that we are very proud to thank him for an extraordinary work. I think உலகத்தில் இவ்வளோ வருஷங்கள் ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணியிருப்பாரு டவுட்டு, இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணி அவர் சேனாக இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ரொம்ப மோசமான படங்கள்லாம் எடிட் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன், நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ we are deeply indebted to him, deeply thankful to him. With so much of gratitude, I thank personally. எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆசானாக இருந்திருக்கார் பின்னாடி இருந்து. நான் வந்து விடி விஜயன் சார் படம் தான் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணேன், அவருடைய சிஷ்யர். இப்போ ஒர்க் பண்ணும்போது வின்சென்ட் செல்வா ஒரு நாள் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு நான் எடிட்டிங் டேபிள் பார்த்ததில்ல. அப்போ எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சிச்சு. ஏற்கனவே கண்ணு பெருசாகும் எனக்கு, அப்படியே இருந்துச்சு. ஏதோ பயங்கர மூவியால், அதுவும் அந்த மூவியெல்லாம் பார்த்தாவே ஒரு மாதிரி மயக்கம் வரும். அப்படி ஓடும் பார்த்தோன்னே நான் உள்ளே போனேன். பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாங்க, 2 பக்கம் நின்றுக்கிட்டாங்க. பெரிய எடிட்டர் இறந்து போன அந்த அசோக், இன்னொரு பையன் ஒருத்தர் வெள்ளையாக ஒரு லாங்கியாக டாலாக இருப்பான். அவங்க 2 பேரும் நின்றுட்டே இருக்காங்க. எனக்கு இது தெரியாது, எடிட்டிங் டேபிளில் டேரக்டர் எடிட்டர் வரை யாருமே உட்காரக்கூடாதுன்னு தெரியாது. நான் போய் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக ஒரு பெரிய சேர், ஒரு இரும்பு சேர் இருந்துச்சு, அதை அப்படி கரக்கரன்னு இழுத்துட்டு வந்து வச்சு அவங்க 2 பேரும் நடுவில் உட்காந்துட்டேன். விடி விஜயன் சார் கடுப்பாயிட்டு அப்படி பார்த்தாரு என்னை. நான் அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தேன். அப்புறம் அந்த டேரக்டர் விடி விஜயன் சார் பார்த்தா அவரும் சிரித்தார். பின்னாடி அந்த பசங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விடி விஜயன் சார் எங்கள் டேரக்டருக்கு ஏதோ கம்யூனிகேட் பண்ணிட்டார் அப்படின்ட்டார். எங்கள் டேரக்டர் அப்படின்னாரு. அதுவும் எடிட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. அப்புறம் வெளியே வந்து எங்கள் டேரக்டர் வந்து பயங்கரமாக திட்டினார், எப்படி விடி விஜயன் சார் நல்லா உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 2 கருத்துக்கள் இருக்குது. ஏன் உட்காரக்கூடாதுன்றதுக்கும் வந்து மெக்கானிக்கல் கருத்து என்னென்னு கேட்டால் 2 பேர் ஏன்னா உட்காரும்போது எடிட்டிங் டேபிள் உட்காரும் பயங்கர தூக்கம் வரும். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தள்ளி நின்று தான் பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு நிறைய தாட், ஒரு விஷயத்தை நேராக நம்ம ஐ திங்க் இன்றைக்கி இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசினா 2 நிமிஷம் நம்மளோட அட்டென்ஷன் பண்ணி கேட்க முடியாது. அவங்களே வேறு தாட்டு ஓடிடும். ஸோ எடிட்டிங் பண்ணும்போது வந்து பின்னால் இருக்கவங்களுக்கு வந்து பாசிவாக இருக்கனால they will tend to sleep. அதனால் வந்து எப்பயுமே நிக்காட்டி வச்சுருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் நான் டேரக்டர் சொன்னேன், இல்லை சார் நான் இந்த மாதிரி எடிட்டருக்கு நான் இப்போ ஒர்க்கே பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ நான் எடிட்டர் அவருக்கு காரணம் விடி விஜயன் சார் ஒரு காரணம். ஆக்சுவலாக அவருக்கு ஒரு கிளாப் அடிப்பேன் ஆக்சுவலாக. ஸோ எடிட்டிங் வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டே இருக்கு. எனக்கு எடிட் பண்ணும்போதெல்லாம் நேற்று ஒரு பாட்டை எடிட் பண்ணியிருந்தோம், என் படத்தில் இருக்க ஒரு பாட்டு என்னுடைய பையன் எடிட் பண்ணியிருந்தான். அப்புறம் சொன்னேன், இல்லைடா சொல்லலாம் ஒரு மியூசிக் பார்க்குற அந்த மியூசிக் கேளு, அந்த மியூசிக்கோட லெங்த் உனக்கு சொல்லிக் கொடுக்கும், என்ன ஷார்ட்டை நீ சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், நீ எல்லாமே க்ளோஸ்அப் கட் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த மியூசிக் வந்து லாங் ஷாட்டுக்குள்ளே மியூசிக்கு, ஸோ லாங் ஷார்ட்டாக போட்டு பாரு அப்படின்னா ஒன்று லாங் ஷார்ட்டாக போட்டு காட்டினா அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எடிட்டிங், குட் எடிட்டர், இஃப் யூ நோ ஹவு டு எடிட் யுவர் மூவி in your mind, not necessarily you should have an instrument. In your mind, if you are able to edit, then you are a good director.
ஸோ நிறைய விஷயத்தில் எடிட்டிங் என் வாழ்நாளில் என்னை எப்பொழுதுமே புதுப்பிச்சுக்கிட்டு மேடையில் பேசும்போது இப்போ நிறைய எடிட் பண்ணுறேன். ஏன்னா சில டைம் கெட்ட வார்த்தை பேசிடுறேன், அதனால் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் எடிட் பண்ணிடுறேன். இப்போ ஆனால் உள்ளே பேசுகிறேன் மனசில், அதை யாருமே எடிட் பண்ண முடியல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே திட்டுறது. அப்படி வணக்கம் சார்மா, அவனுக்கு எதுக்கு வணக்கம் சொல்லணும், தேவையில்லை அப்படின்றது. ஸோ அதெல்லாம் எடிட்டிங் வந்து லைஃப் ஃபுல்லாக எடிட்டிங். இப்போ என் லைஃப் ஃபுல்லாக இந்த லைட்டை போட்டு எடிட் பண்ண மாட்டேன்றீங்க. லைட்டை லைஃப் ஃபுல்லாக எடிட்டிங். ஒரு ஹீரோயின்ட்ட போய் ஒரு பெண்ணிட்ட போய் காதல் சொல்கிறேன்னா அவன் போவான், போயிட்டு என்னங்க உங்களை எனக்கு ரொம்ப உங்கள் அம்மாவை பிடிக்குங்கன்றான் ஆக்சுவலாக. ஸோ யூ எடிட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி போய் சொல்லுவான், அம்மா உங்கள் கூட நான் 50 வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன், உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், என்னை காதலிக்கிறீங்களான்னு கேட்பான். இஸ் அ குட் எடிட்டர். இல்லைம்மா உங்கள் அம்மா கூட நான் எங்கள் 10 வருஷம் வாழணுன்னு இருக்கேன், அப்புறம் ஒரு 10 வருஷம் வாழணுன்னா குழந்தைன்னு போய் என்னமோ போயிடும் ஆக்சுவலாக. ஸோ யூ நீட் அ எடிட்டர் ஃபார் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். ஒரு சர்ச் கட்டுறோம் அப்படின்னா அந்த ஆர்கிடெக்ட் இஸ் an எடிட்டர் ஃபஸ்ட்டு. இது எடிட்டர் ஃபஸ்ட். அவருடைய பேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் அவருடைய கிரைஸ்ட் இருக்க இடம் எப்படி இருக்கணும், அது பின்னாடி எங்கே இந்த ஒளி வரணும், அந்த கடைசியில் அந்த வெளியே வந்து பார்க்கும்போது அண்ணாந்து உள்ளே பார்த்துட்டு தான் உள்ளாந்து பார்க்கும்போது அது வந்து கடவுளை நோக்கி போய் அதை வந்து அப்படி போகணும். அப்போ நான் அப்படி பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன், கோவில் அண்ணாந்து பார்க்குறேன், மசூதி அண்ணாந்து பார்க்குறேன். ஸோ ஈவன் அந்த ஆர்கிடெக்ட் இஸ் an எடிட்டர். இந்த வாழ்க்கையில் மிகச்சிறந்த முறையில் விளங்கினவங்க எல்லாமே ஒரு வகையில் தேர் எடிட்டர்ஸ். 40 வருஷம் ஒரு அம்மா பேசிட்டே இருப்பாங்க, 40 வருஷம் ஒருத்தர் பேசிட்டே இருப்பார், அப்பா பேசிட்டே இருப்பார், அம்மா பேசிட்டே, எடிட் பண்ணவே மாட்டாங்க. அது எடிட் பேர் டைவர்ஸ்ன்னு சொல்கிறது ஆக்சுவலி. அதுவும் ஒரு நல்ல எடிட்டிங் தான். ஆமாம், அது பாட்டு பேசிட்டே இருந்துச்சுன்னா என்ன புரியவில்லை, இவர் பாட்டு பேசிட்டே இருப்பார் ஆக்சுவலி. இல்லை அங்கே எங்கே போவார், அப்படி தலைவர் அப்படி அங்கே ஒரு எடிட் போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. அது ஒரு எடிட்டிங். ஸோ எடிட்டிங் டிசைட்ஸ் அவர் திங். ஸோ எடிட்ன்றது இட்ஸ் நாட் அ மாடர்ன் டூல். அது வந்து சினிமா வந்து ஒரு 125 வருஷங்களுக்கு முன்னால் இந்த இன்வென்ட் பண்ண ஒரு டூல் கிடையாது. இட் வாஸ் தேர். டால்ஸ்டாய் வந்து வார் அண்ட் பீஸை 10 வருஷம் எழுதுறாரு. ஒவ்வொரு வருஷம் ஒரு டிராஃப்டை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து காப்பி பண்ணுறாங்க. காப்பி பண்ணி கொடுத்தா மாதிரி இவர் எடிட் பண்ணுறாரு. எடிட் பண்ணி 1500 பக்கம் ஆயிடுச்சு. ஒருவேளை இன்றைக்கி டால்ஸ்டாய் இருந்தாருன்னா வார் அண்ட் பீஸை எடுத்துக்க மாட்டார், வார் அண்ட் பீஸை படமாக எடுத்துருப்பார் ஆக்சுவலி.